சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனா, அவங்க கேட்கறது ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. ஆனா, அவங்க கேட்கிற விஷயம் வந்து நம்ம அதுல மாட்ற மாதிரி இருக்கும். அவங்க தப்பிச்சு போற மாதிரி இருக்கும். இது எத்தன பேருக்கு புரியுது? எத்தன பேருக்கு இது வந்து நடந்திருக்கு? இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியல சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா, நான் கேட்கிற பாயிண்ட் என்னன்னா, சில பேர் கூட யார் யார் கூட பழகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஆனா, இப்ப நம்ம அப்படி இல்ல. எல்லார்கிட்டயும் பேசுறோம், எல்லார்கிட்டயும் பழகுறோம், எல்லா பிரச்சனையும் வாங்குறோம். ஆனா, பிரச்சனைன்னு ஒண்ணு நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை யூஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஏன் அவங்க கிட்ட பழகணும்? அப்போ ஏன் அவங்க நம்மள வந்து மீட் பண்ணணும்? அவங்க பிரச்சனைய நம்மகிட்ட சொல்லணும். நம்ம ஏன் அவங்க பிரச்சனை உட்காந்து கேட்கணும்? எல்லாம் ஒரு திட்டம். இந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஆள் இந்த பிரச்சனைக்கு ஏற்ற நபர் இவர்தான் என்று முடிவு செய்து வரும் அந்த மனிதன் தன்னிடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் உங்களிடத்தில் வந்து சேர்ப்பதுதான் அவர்களது முக்கியமான ஒரு குறிக்கோள். அத அவங்க பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்காக உண்மையா இருப்பீங்க. அவங்க பிரச்சனைய கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்றது பிரச்சனை கூட இல்ல. ஆனா நீங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் சொல்லுவீங்க. அத அவங்க அவ்வளோதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ, அதனால என் அன்பு நண்பர்களே, யார்கிட்டயும் அதிகமா உங்க மனசு உங்க மனசுல இருக்கிறது எதுவுமே நீங்க ஷேர் பண்ணாதீங்க. நீங்க அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா, ஆபத்து அவங்களுக்கு இல்ல உங்களுக்கு தான். நீங்க சொன்னத அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லாதத அவங்க சொல்லுவாங்க. இதான் போலியான நண்பர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.